ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். சூட்சுமமான விஷயம், ரகசியமாக இருக்கட்டும். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேனா, அது நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது நடந்துவிட்டது என்பதற்காக மற்றவரிடம் அதை போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது உனக்கும் நடக்காமல் போகும். உன்னுடைய வாழ்க்கையின்படி இப்பொழுது பணம் சேர வேண்டிய நேரம், உனக்கு சொத்து சுகங்கள் சேர வேண்டிய நேரம், உன்னுடைய கவலைகள் முடிந்து உனக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உன்னுடைய அனைத்து கர்ம வினையை முடித்து வைத்துவிட்டு நான் உனக்காக ஒரு இன்ப விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் நீ உனக்கு நல்லது நடந்து விட்டது என்பதற்காக மற்றவருக்கு போய் அதை சொல்லக்கூடாது. காரணம், அது அவர்களுக்கு நடக்காமலேயும் போகலாம், உன்னை அவர்கள் தப்பாகவும் நினைக்கலாம். இன்னொன்று, சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லி சொல்லி அந்த ஒரு விஷயம் உனக்கும் பலிக்காமல் போகலாம். நான் சொல்லும் விஷயத்தை நீ ரகசியமாக உன் கூட பிறந்தவர்களிடம் கூட சொல்லாமல் நீ தனிமையில் தான் செய்ய வேண்டும். இது நீ செய்தால் நிச்சயமாக பணமானது வரும். சேமிப்பு எப்பொழுதும் உனக்கு இருக்கும். தேவை இல்லாமலேயே செலவாகி கொண்டிருக்கிறது பத்தியா? மருத்துவ செலவு, தேவையில்லாத கெட்ட விஷயங்களுக்கு செலவாகி கொண்டு இருப்பது தவிர்க்கும். இந்த ஒரு பொருளை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும், நிச்சயமாக உன் வாழ்வில் பல விஷயங்கள் உனக்கு நடக்கும். பணம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இதனால் யாரும் என்னை மதிக்கவில்லை, பணமை எப்படி நான் ஈர்ப்பது, என்னை எப்பொழுதுமே பணமானது என் கையில் இருக்க வேண்டும், பணத்தை நான் எப்படி ஈர்ப்பது என்றெல்லாம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பாய் அல்லவா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்தால் பணமானது உன்னை தேடி வரும். இத்தனை நாள் பணத்தை நீ தேடினாய், இனிமேல் பணமோ உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயத்திலும் நான் இருக்கத்தான் போகிறேன். அதனால்தான் உனக்கு இந்த விஷயத்தையே நான் சொல்லி இருக்கிறேன். புரிகிறதா? ஒவ்வொரு விஷயமும் உன் காதுக்கு கேட்க வரும் பொழுது நீ நினைக்கிறாய் நீயாக தேடி போய் எல்லாம் பார்க்கிறாய் என்று. கிடையவே கிடையாது. உன்னை தேடி வருகிறது. நல்ல நேரம் துவங்கிவிட்டது. அதனால் நீ இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூட்சும வழிகளை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு அற்புதமாக நடக்க வேண்டும் என்று உனக்கு தலையில் எழுதி இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கிறது என்று. கிடையாது. கர்ம வினைதான் இருந்தது. ஆனால் அதுவும் இப்பொழுது உன்னை விட்டு ஓடிவிட்டது. அனுபவிக்க வேண்டிய அனைத்து கர்ம வினையையும் அனுபவித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பம் மட்டும்தான். இன்பத்தை எப்பொழுதும் சுமக்க கற்றுக்கொள். 1000 பேர் 1000 விதமாக பேசினாலும் உன்னுடைய மனதில் இருப்பது என்னவோ அது இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்காக உன்னுடைய நிலையை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய மனநிலைமை எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அதை நீ செய்ய வேண்டும். பணம் இல்லை என்பதற்காகெல்லாம் அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. எப்பொழுதும் உனக்கு பிடித்த விஷயத்தை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான அனைத்து அற்புதமான விஷயத்தையும் நான் உனக்காக ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருப்பேன். நான் இப்பொழுது உனக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன். தயவு செய்து காது கொடுத்து கேள். என்னுடைய நலனுக்காக நான் உனக்கு இதை சொல்லவில்லை, உன்னுடைய நலனுக்காகத்தான் சொல்கிறேன். தூரத்தில் இருக்கும் வசந்தம் பக்கத்தில் இழுத்து கொண்டு இருப்பதற்குத்தான் இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்கிறேன். புரிகிறதா? நான் சொல்லும் இந்த சூட்சும வழியை நீ பின்பற்றும் பொழுது உன் வாழ்க்கையில் அபரிவிதமான ராஜ யோகத்தை நீ அடைவாய். எத்தனையோ விஷயத்தை நீ தெரியாமல் விட்டுவிட்டாய். சில விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் விட்டுவிட்டு, ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த விஷயத்தை இந்த நேரம் தெரியாமல் விட்டீர்கள் என்று. ஆனால் ஒன்று இப்பொழுது தெரிந்து விட்டதல்லவா? இந்த விஷயத்தை செய்து பார். பல மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். நான் இருக்கிறேன். நான் சொல்வதை நன்றாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். மஞ்சள் துணியை முடிச்சு வைக்கும் பொழுது நிச்சயம் பணம் வரும். எப்படி தெரியுமா? பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய்
மூன்றையும் மஞ்சள் துணியில் முடிந்து கட்டி குபேர மூலையில் வைத்து அதற்கு தீப ஆராதனை காட்ட வேண்டும். அதற்கு சாம்பிராணியை காட்டிவிட்டு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீ சொல்ல வரும் பொழுது நிச்சயமாக நீ வெள்ளி செவ்வாய் இதில் செய்தால் போதும். பொழுது போன நேரம், இல்லை என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம். சரியாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். வசம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதை மூன்றையும் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி குபேர மூலையில் வைத்து சாம்பிராணி காட்டி வைத்துவிட வேண்டும். வெள்ளி செவ்வாய் இதில் நன்றாக எப்பொழுதும் தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை இதை மாற்றினால் போதும். இதை செய்துவிட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமே சொன்னால் போதும். பண கஷ்டம் முடிந்து பணவரவு அதிகமாகும். செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும். கஷ்டங்கள் இருக்காது. தேவையே இல்லாத விஷயத்திற்கு பணங்கள் செலவாகாது. கடன்கள் முற்றிலும் அழிந்து உன் வாழ்க்கையில் செல்வங்கள் வர ஆரம்பிக்கும். நான் இப்பொழுது சொல்கிறேன், காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஓம் மகாலட்சுமி போற்றி. ஓம் லக்ஷ்மி குபேர நமக. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு இதற்கு நீங்கள் சாம்பிராணி காட்டினாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் வர ஆரம்பித்துவிடும். மந்திரத்தை இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் லக்ஷ்மி குபேர நமக. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம். ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் லக்ஷ்மி குபேர நமக. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பணத்தடைகள் நீங்கி செல்வங்களானது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்கிறேன். ஆனால் இங்கு சிலர் காதில் வாங்குவது உண்டு, சிலர் இங்கு காதில் வாங்குவது கிடையாது. காரணம் எல்லாம் அலட்சியமே. அலட்சியமாக இருந்தால் ஒன்றையும் உங்களால் அடைய முடியாது. அலட்சியம் இல்லாமல் காது கொடுத்து நான் பேசும் விஷயத்தையும், நான் மட்டுமல்ல உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயத்தையும், சில நல்ல நல்ல விஷயங்களையும், சுதாரிக்க வேண்டிய விஷயங்களையும் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியும் பெற முடியும். அதே நேரம் சில தவறுகளிலிருந்து தப்பித்து உனக்கு நல்லபடியான வாழ்க்கையையும் கொடுக்கவும் முடியும். தங்கமான பிள்ளைக்கு இனிமேல் அனைத்தும் ஐஸ்வர்யங்களாகவே இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். எந்நாளும் எப்பொழுதும் அந்த குபேரனும் அந்த மகாலட்சுமி தாயும் நிச்சயமாக உன்னோடு இருக்க இந்த சாய் ஆசீர்வாதம் செய்கிறேன். வரமாகவும் உனக்கு தருகிறேன். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இழந்து விடாதீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நான் சொல்லும் விஷயத்தை செய்கிறீர்களோ நிச்சயமாக அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் தான் இருக்கும். நிறைய விஷயத்தை துளைத்து விட்டாய். இனிமே உன் வாழ்வில் துளைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது ஒன்றுமே அல்ல. நீ இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு இடத்திற்கு பயணிப்பதற்காக இருக்கிறாய். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இனி முன்னேற்றமும் சகல ஐஸ்வர்யங்களும் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் தத்ரியம் என்ற ஒரு விஷயம் இருக்காது. எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை மேலும் மேலும் இன்பமாக வாழ வைக்க இந்த சாய் இருக்கும் பொழுது எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.